சென்னை எண்ணூர் தொழிற்சாலையில் விஷவாயு கசிந்ததால் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை எண்ணூர் பகுதியில் உரம் தயாரிக்கும் நிறுவனத்தில் இருந்து நள்ளிரவு ரசாயன வாயு கசிந்தது. அந்த காற்றை சுவாசித்த பொதுமக்கள் மயக்கம் அடைந்தனர். பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கிராம மக்கள் அங்கிருந்து வெளியேறி அருகாமையில் உள்ள மண்டபங்களில் தங்கியுள்ளனர். இதனிடையே மருத்துவ உதவிக்காக 108 வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டது. அமோனியம் வாயு கசிந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் உடைப்பை உடனடியாக சீர் செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடராக அறிவிக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்தால் வங்கிகள் மூலம் கடனுதவி வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் உமரிக்காட்டில் வெள்ள பாதிப்பை பார்வையிட்ட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அப்பகுதி மக்கள் மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அதற்கு பதிலளித்த அவர் சுனாமியை கூட தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்று கூறினார். தூத்துக்குடியில் பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பல்வேறு காப்பீட்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து தொடர் முகாம்களை நடத்த அவர் காப்பீட்டு நிறுவனங்களை கேட்டுக் கொண்டார். அப்போது வெள்ளம் தொடர்பான இழப்பீட்டு கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண காப்பீட்டு நிறுவன நிர்வாகிகள் உறுதியளித்தனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பதவி விலக சொல்லி வந்த வெடிகுண்டு மிரட்டலால் மும்பையில் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. ரிசர்வ் வங்கி, HDFC வங்கி, ICICI வங்கி உள்ளிட்ட 11 இடங்களில் குண்டு வெடிக்கும் என மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கிளாபத் இந்தியா என்ற பெயரில் வந்திருந்த அந்த மின்னஞ்சலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் ஆகியோர் பதவி விலக வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் 2 ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரவுடி பிரபா என்ற பிரபாகரன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட தேமுதிக பிரமுகர் சரவணனின் தம்பி ரகுவரன் மற்றும் கருப்பு பாட்ஷா என்ற ஹுசைன் ஆகியோரை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையம் அருகே நின்ற அவர்களை காவல்துறையினர் வளைத்து பிடிக்க முயன்றனர். அப்போது அவர்கள் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதால் போலீசார் என்கவுண்டரில் இருவரையும் சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 2 காவலர்கள் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெள்ள பாதிப்பு விவகாரத்தில் திமுக அரசை விமர்சித்த தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை குடியரசுத் தலைவர் திரும்பப் பெற வேண்டும் என அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திமுக சார்பில் 1000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ரகுபதி, திமுகவை விமர்சிக்கும் அருகதை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இல்லை என்று தெரிவித்தார். போலி வீடியோக்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களுக்கு மத்திய அரசு புதிய அறிவுறுத்தல்களை அளித்துள்ளது. தகவல் தொழில்நுட்ப விதிகளின்படி பதிவிட தடை விதிக்கப்பட்டதை குறித்து பயனர்களுக்கு தெரிவிக்க சமூக வலைதளங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. ஆபாசமான அல்லது மற்றவர்களின் தனி உரிமைகளை மீறும் பதிவுகள் தடை செய்யப்பட்டவை என தெரிவிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. பயனர்கள் சமூக வலைதளத்தில் உள்நுழையும் போது, பதிவிடும் போதும் பகிரும் போதும் தடை செய்யப்பட்ட பதிவு வகையில் ஏற்படும் சட்ட ரீதியான 2024 விளைவுகள் குறித்து நினைவூட்டவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 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 2024 விளைவுகள் குறித்து நினைவூட்டவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது
தமிழ்நாடு உள்ளிட்ட 10 மாநிலங்களில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் தேதி வரும் ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா, பீகார், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி ஆகிய 10 மாநிலங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் ஜனவரி 22ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ஜனவரி 5ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் உள்ள இஸ்ரேல் நாட்டு தூதரகம் முன்பு வெடிச்சத்தம் கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாணக்கியபுரியில் உள்ள தூதரகம் முன்பு நடந்த இந்த சம்பவம் குறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூதரகம் அருகே உள்ள காலி இடத்தில் இருந்து வெடிச்சத்தம் கேட்டதாக கூறப்படுகிறது. போலீசார் சம்பவ இடத்தில் தீவிர ஆய்வு நடத்தினர். எந்த மாதிரியான பொருள் வெடித்திருக்கலாம் என்பது குறித்து வெடிகுண்டு பரிசோதனை நிபுணர்களும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமரா பதிவுகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் காசா இடையே போர் நீடித்து வரும் நிலையில் நடந்துள்ள இந்த வெடிச்சத்தம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக தலைவர்களிலேயே 2 கோடி சந்தாதாரர்களை கொண்ட முதல் தலைவர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். அவரது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள வீடியோக்களை 450 கோடி பேர் பார்த்துள்ளனர். இது மற்ற உலக தலைவர்களின் வீடியோக்களை பார்த்தவர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது பல மடங்கு அதிகமாகும். மோடிக்கு அடுத்தபடியாக பிரேசில் நாட்டின் முன்னாள் பிரதமர் ஜெயிர் போல்சனாரோ 2வது இடத்தில் உள்ளார். அவரது சந்தாதாரர்களின் எண்ணிக்கை 64 லட்சமாகும். இது பிரதமர் மோடியின் சந்தாதாரர்களுடன் ஒப்பிடும்போது 3 1 பங்குதான் என்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு அதிமுக 8 தேர்தல்களில் தோல்வி அடைந்துள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு ஆலோசனைக் கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். பின்னர் பேட்டியளித்த அவர், அதிமுக தலைமைக்கு இபிஎஸ் வந்த பிறகு அந்த கட்சியின் கொள்கைகளை கபடீகரம் செய்ததாக குற்றம் சாட்டினார். புதிய தொழில் தொடங்க 155 நிறுவனங்களுடன் 2269 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். ஓசூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் மாவட்ட அளவிலான தொழில் முதலீட்டாளர்கள் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் அமைச்சர் சக்கரபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஓசூர் பெங்களூரு மெட்ரோ ரயில் சேவை மற்றும் சென்னை பெங்களூரு ரயில் பாதை திட்டமும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன என நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என கூறினார். இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் சுமார் 155 நிறுவனங்கள் 2269 கோடி 27 லட்சம் ரூபாயில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கார்கள். தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் சிட்கோ, சிப்காட் போன்ற தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்த காரணத்தால் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் தொழில்துறையில் தமிழகத்திலே 3வது இடத்துல இன்றைக்கி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 3வது இடமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் வளர்ந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை மராட்டிய மாநிலம் நாக்பூரில் காங்கிரஸ் கட்சி நாளை தொடங்குகிறது. கட்சி தொடங்கி 138வது ஆண்டு தினத்தை ஒட்டி நாங்கள் தயார் என்ற தலைப்பில் தனது பிரச்சாரத்தை காங்கிரஸ் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். அஸ்ஸாம் மாநிலத்தில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. அஸ்ஸாம் மாநிலம் தேஜ்பூரில் இன்று அதிகாலை 5:53 மணியளவில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.4 பதிவானதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது.
செங்குன்றத்தில் சினிமா படப்பிடிப்பின் போது மின்சாரம் தாக்கி லைட்மேன் உயிரிழந்த சம்பவம் படக்குழுவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அறம் பட இயக்குநர் கோபி நயினாரின் அகரம் காலனி என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது காடா லைட் உபகரணம் உயர்ந்த மின் கம்பியில் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து லைட்மேன் சண்முகம் பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொரு லைட்மேன் ரஞ்சித் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூரில் 266 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வழங்கினார். புறநகர் அடுத்த பச்சாங்குப்பத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் கலந்து கொண்ட அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 2,26,582 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் வழக்கமான உடல் பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பூரண நலத்துடன் உள்ளதாகவும் தேமுதிக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் நாளை மறுநாள் வீடு திரும்ப உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 18ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் வீடு திரும்பியது குறிப்பிடத்தக்கது. பண மோசடி வழக்கில் ரதா ரஜினிகாந்திற்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு நடிகர் ரஜினிகாந்தின் கோச்சடையான் திரைப்படத்தை தயாரிக்க ஆர்ட் பியூரோ நிறுவனத்துடன் இருந்து மீடியா ஒன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் 6,20,00,000 ரூபாய் கடன் பெற்றது. அதற்கு லதா ரஜினிகாந்த் உத்தரவாதம் கையெழுத்திட்டார். ஆனால் கடனை திருப்பித் தரவில்லை என ஆர்ட் பியூரோ நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் பெங்களூரு நீதிமன்றத்தில் லதா ரஜினிகாந்த் ஆஜரானார். வழக்கு விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க அறிவுறுத்தி அவருக்கு நீதிபதிகள் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கினர். இந்நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரபலமானவர்களை சிக்க வைத்தால் பணம் திரட்டலாம் என்ற காரணத்திற்காக இந்த வழக்கில் தான் சிக்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ரஜினி சார் அரசியலுக்கு வராததை பற்றி உங்களோட பார்வை என்ன? ரொம்ப வருத்தம். பிகாஸ் நான் அவர் ஒரு லீடராக தான் பார்த்தேன். இஸ் a வெரி குட் லீடர். பட் அந்த வருத்தம் தான். பட் அதுக்கு ஜென்யூன் ரீசன்ஸ் இருந்தது, அதை மதிக்கணும். என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது யாத்திரையாக உள்ளது என பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் நடைபயணத்தில் பிஜேபி மாநில தலைவர் உரையாற்றினார். அப்போது திமுகவின் அழிவுக்கு காரணம் ஒரே குடும்பத்தின் கையில் கட்சி உள்ளது என கூறினார். தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒரு யாத்திரையாக மூன்றாவது முறையாக 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்கு ஒரு பலம் இருக்கக்கூடிய யாத்திரையாக நீங்கள் எல்லாரும் நினைச்சனாலதான் திருவாரூர் தியாகராஜர் கோயிலை எட்டி பார்த்திருக்கீங்களா? உதயநிதி ஸ்டாலின் கேட்க கோயில் பக்கங்கள் எட்டி பார்த்திருக்கிறீங்களா? காரைக்கிற நிறுத்தி கண்ணாடி வழியா தியாகராஜர் கோயிலை பார்த்திருக்கிறீங்களா? 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 15 தீர்த்தலிங்கங்கள், 86 விநாயகர் சிலை, 24க்கும் மேற்பட்ட உள்கோயில். ஒரு செங்கலை உருவ முடியாது. எப்படி சனாதன தர்மத்தை அழிக்க போறேன்? மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். திருவண்ணாமலையில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமுலையம்மனை வழிபட்டனர். மேலும் கோவிலில் 7 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி கோவில் இணை ஆணையர் கிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் உண்டியல் வருமானமாக கடந்த மாதம் ரொக்கம் 1,34,74,759 ரூபாயும்
378 கிராம் தங்கமும் 843 கிராம் வெள்ளியும் 225 அயல்நாட்டு நோட்டுகளும் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது என திருக்கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நடந்து சென்ற பெண் கழுத்திலிருந்து கவரிங் செயினை அறுத்துச் சென்ற திருடனை போலீசார் தேடி வருகின்றனர். பரமக்குடி சுப்பிரமணியன் தெருவில் பெண் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர் பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலியை அறுத்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளார். ஆனால் பறித்து சென்றது கவரிங் சங்கிலிதான். எனினும் புகாரின் பேரில் திருடனை போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே காதலித்த பெண்ணை திருமணம் செய்து தர சொல்லி கேட்ட இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீடூர் ஊராட்சி கொற்றவநல்லூர் கிராமத்தை சேர்ந்த தியானேஸ்வரன் அப்பகுதியை சேர்ந்த 5 ஆண்டுகளாக பெண்ணை 5 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். ஆனால் அவரது நடவடிக்கைகள் பிடிக்காமல் பெண் வீட்டார் திருமணத்தை தாமதப்படுத்தியுள்ளனர். இதனால் பெண்ணின் உறவினர் வீட்டிற்கு சென்று அவர் பெண் கேட்டுள்ளார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஞானேஸ்வரன் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மார்கழி திங்கள் பௌர்ணமியை முன்னிட்டு புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தெருக்கூத்து கலைஞர்கள் பங்கேற்ற தெருக்கூத்து நிகழ்ச்சி புதுச்சேரி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. இதனை பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் இந்த கலை விழா நடத்தப்படும் என்றார். திருக்காஞ்சி நகரத்திலே ஆதி புஷ்கரணி திருவிழா நடத்தி இன்று ஒவ்வொரு பௌர்ணமி திருநாளன்றும் தெருக்கூத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று 3வது நாள், 3வது பௌர்ணமிக்கு இன்னைக்கு 5 மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை, இந்த கோயில் வரலாற்றை சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை இப்போது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது பௌர்ணமி தோறும் தெருக்கூத்து நடைபெறும். இங்கே ஏன்னா 5 வரும் தெருக்கூத்தை நம்மளுக்கு எடுத்து வர்றதுக்காக, இளைஞர்களுக்கு புகுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை இந்த திருக்கோயில் வாயிலாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மனைவி உயிரிழந்த செய்தியை கேட்டு கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கெங்கவள்ளி பேரூராட்சிக்கு உட்பட்ட மீனவர் தெரு பகுதியைச் சேர்ந்த வெண்ணிலா திருச்சியில் உள்ள மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென உயிரிழந்தார். இதனை அறிந்த அவரது கணவர் ராம்பிரகாஷ் திருச்சி ரயில் நிலையம் பின்புறம் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதையடுத்து உறவினர்கள் கணவன் மனைவி இருவரது உடலையும் ஒரே இடத்தில் வைத்து நல்லடக்கம் செய்தனர். உத்தமபாளையத்தில் உள்ள பாதர்கான் பாளையத்தை சேர்ந்த அகமது மீரான், அசாருதீன் மற்றும் தர்வீஷ் மொஹைதீன் ஆகியோரது வீடுகளில் சட்டவிரோதமாக ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக உளவுத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் 3 பேரின் வீடுகளிலும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட உள்ள ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், ரேஷன் கடையே இல்லாத ஒரு துறைக்கு எதற்காக அமைச்சர் வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அரிசி இல்லாததுக்கு எதுக்கு ஒரு மந்திரி சொல்லுங்க பாப்போம். நீங்களே யோசனை பண்ணி, ஒரு குறையே இல்லை, ரேஷன் கடையே இல்லை. புதுச்சேரியில் என்ன சொல்றீங்க, ரேஷன் கடையே இல்லாத மாநிலம், எங்க ஊர்ல ரேஷன் கடையே இல்லாதன்னு பெருமையா கவர்னர் பேசுறாங்கல்ல. ஏன் அதுக்கு என்னத்துக்கு சிகிச்சை கடையே கிடையாது, பொருளும் கொடுக்கல, அப்புறம் எதுக்கு மந்திரி?
யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஒரு பொருள், அதாவது கல்வித்துறை, ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா மந்திரி வேணும், ஒரு ஆஸ்பத்திரி இருந்தா அதுக்கு மந்திரி வேணும், இந்த தொழில் இருந்தா அதுக்கு ஒரு மந்திரி வேணும், மின்சாரம் இருந்தா அதுக்கு ஒரு மந்திரி வேணும். இங்க ரேஷன் கடையே இல்லையா? ரேஷன் கடையே இல்லாத ஒரு துறைக்கு, ஒரு இடத்துக்கு இன்னத்துக்கு மந்திரி? செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்ட ஏவுகணைகளை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. செங்கடல் பகுதியை கடந்த ஒரு கப்பல் மீது ராக்கெட் மற்றும் ட்ரோன் உள்ளிட்ட தாக்குதல்களை ஹவுதி அமைப்பினர் நடத்தியதாகவும் அதனை முறியடிக்கும் விதமாக அமெரிக்க ராணுவ படைகள் சுட்டு வீழ்த்தியதாகவும் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது. 10 மணி நேர கால இடைவெளியில் 12 ட்ரோன்கள், 3 கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 2 தரைவழி தாக்குதல் ஏவுகணைகளை கொண்டு சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் அப்பகுதியில் உள்ள கப்பல்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் வட மத்திய மாகாணமான பிளாட்டியோ உள்ளது. அங்குள்ள மன்ஹூ கிராமத்தில் இருவேறு கும்பல்கள் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்தது. இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. அப்போது கையில் கிடைத்த ஆயுதங்களை பயன்படுத்திக் கொண்டு தாக்குதலில் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வரும் தாக்குதல் சம்பவத்தில் இதுவரை 160 பேர் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 200க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து பதற்றத்தை தணிக்க மன்ஹூ கிராமத்தில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹமாஸுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்தி நீடிக்கப் போவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது கவலை அளிப்பதாக பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பை அழிக்கும் வரை போர் நிறுத்தம் கிடையாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சமீபத்தில் அறிவித்தார். போர் நிறுத்தத்திற்கும் வழிவகுக்கும் உடனடி போர் நிறுத்தத்திற்கான அழைப்பை வலுவாக வலியுறுத்துவதாகவும் சமீப நாட்களில் மீண்டும் பல பொதுமக்களை பழிவாங்கிய கடுமையான குண்டுவெடிப்பை கண்டுபிடிப்பதாகவும் பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் பவுமாவுக்கு காயம் ஏற்பட்டது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்ச்சூரியனில் நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்துவீச்சை அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் விளையாடியது. அப்போது ஆட்டத்தின் 20வது ஓவர் விராட் கோலி எடுத்த பந்தை தடுக்க முயன்ற தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் டெம்பா பவுமாவுக்கு காயம் ஏற்பட்டது. அவரது காயத்தின் தன்மையை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப அவர் போட்டியில் பங்கேற்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தற்போது பவுமாவுக்கு எதிராக அணியின் முன்னாள் கேப்டன் டீன் எல்கர் அணியை வழிநடத்துவார் என தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் 37 வயதான டேவிட் வார்னர் பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியுடன் டெஸ்டிலிருந்து ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து அவருக்கு எதிராக மாற்று வீரர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து வார்னரிடம் நிருபர்கள் கேட்டபோது தொடக்க வீரர் வரிசைக்கு யாரும் இடம் கிடைக்கும் என்பதை சொல்வது கடினம். இது தேர்வாளர்களின் முடிவை சார்ந்தது. என்னை பொறுத்தவரை மார்கஸ் ஹாரிஸ் அந்த வரிசைக்கு சரியாக இருப்பார் என்று கருதுகிறேன். அவரது திறமை மீது தேர்வாளர்கள் நம்பிக்கை வைத்து வாய்ப்பு வழங்கினால் நிச்சயம் அவர் சிறப்பாக ஆடுவார் என்று கூறியுள்ளார்.